This is part 2 video. பால்வெளி வீதி. சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன. நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் ஆண்ட்ரோமீடா விண்மீன் திரள். பால்வெளி வீதி விண்மீன் திரள் சுருள் வடிவை கொண்டது. வானில் ஒரு பால்வண்ண பட்டை போன்று காணப்படுவதால் பால்வெளி வீதி என பெயர் பெற்றது. பால்வெளி வீதியில் சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் உள்ளன. இதன் விட்டம் 1,00,000 ஒளி ஆண்டுகள். இதன் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் நாம் சூரிய மண்டலம் உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போல நமது விண்மீன் திரளின் மையத்தை சுற்றி வர சூரியன் 280 மில்லியன் ஆண்டு எடுத்துக்கொள்கிறது. விண்மீன்கள் வெப்பம், ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர்வீச்சுகளை உருவாக்குகின்றன. வாயு மற்றும் பிளாஸ்மா மீன்ஸ் அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை ஆகியவற்றை அதிகமாக உள்ளடக்கியவை ஆகும். விண்மீன் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பியுள்ளன. வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் அவற்றிலுள்ள சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திரண்டதொரு அமைப்பு விண்மீன் திரள் மண்டலம் ஆகும். பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன, which means 10^11. அண்டத்தின் அளவானது 100 மில்லியன் 10^8 முதல் 100 ட்ரில்லியன் 10^14 வரையிலான விண்மீன்களை கொண்ட அளவை உடையது. விண்மீன் திரளின் வடிவங்கள்: சுருள் திரள், நீள்வட்ட திரள், வடிவமற்ற திரள். விண்மீன் திரள்கள் தனியாகவோ இரட்டையாகவோ தொகுதியாகவோ பெருந்தொகுதியாகவோ காணப்படுகின்றன. ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்கள் உருவாகும் போது மிக அதிக அளவில் வெப்பம் வெளியாகின்றன. ஒரு இருண்ட இரவில் சுமார் 300 விண்மீன்களை நமது கண்கள் மூலம் காண முடியும். நமது அண்டத்தில் 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. விண்மீன்கள் தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் பெரும்பாலும் இணைந்தே காணப்படுகின்றன. ஒரு விண்மீன் எந்த அளவிற்கு வெளிச்சமாக தெரிகிறது என்பது அவற்றின் செறிவையும் பூமியிலிருந்து அவற்றின் தொலைவையும் பொறுத்தது. வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீலமாகவோ தோன்றும். குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு சிவப்பு நிறமாக தோன்றும். ஒரு சில விண்மீன்கள் குழுக்களாக இணைந்து ஒரு அமைப்பினை விண்வெளியில் ஏற்படுத்துகின்றன. அவை ஒரு விலங்கினையோ பிரதான நபரையோ அல்லது உயிரினத்தையோ கடவுளையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ குறிக்கலாம். இப்படிப்பட்ட விண்மீன்களின் குழுக்கள் நட்சத்திர கூட்டங்கள் எனப்படுகின்றன.